السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலக நாளினுடைய இந்த 10 பெரிய அடையாளங்கள் குறித்து நம்ம பார்த்துட்டு வந்தோம். அதுல முதலாவதாக தஜ்ஜால் என்ற இந்த கேரக்டரை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்து வந்தோம். அதில் தொடர்ச்சியாக ஒரு சில பெரிய அடையாளங்கள் உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தா இந்த யாஜூஜ் மாவஜூஜ் தெரியுங்களா? இந்த யாஜூஜ் மாவஜூஜுடைய வரலாறு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, துல்கர் நைன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளால இந்த உலகத்தை வலம் வரக்கூடியவராக இருக்கிறார். அப்படி வரக்கூடிய அந்த நேரத்துல ஒரு சாரார்கள் துல்கர் நைன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற இந்த மனிதர்கள் எங்களுக்கு ஏராளமான நோய்வினையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்ச உடனேயே அந்த துல்கர் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த மக்களை யாஜூஜ் மாஜூஜ்ங்கிற மக்களை சிறை பிடிக்கிறாங்க. எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா, உலகத்துல ஒரு மலைப்பகுதி இருக்கு. அந்த மலைப்பகுதியில அந்த மக்கள் என்ன பண்றாங்க, யாஜூஜ் மாஜூஜ்ங்கிற கூட்டத்தார அவங்களும் ஒரு பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டு அந்த வாசல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு செம்ப உருக்கி ஒரு கதவு மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னு லாக் பண்ணிடுறாங்க. இந்த கதவுக்கு பின்னாடி அந்த செம்பாலான அந்த கதவுக்கு பின்னாடி என்ன ஆகுது அப்படின்னா அந்த யாஜூஜ் மௌஜூஜ் அங்க வாழ்ந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, கியாமத் நாளுடைய நெருக்கத்துல அல்லாஹ் நாடுகின்ற அந்த தருணத்துல அந்த கதவை உடைத்து கொண்டவர்களாக அவர்கள் வெளியில வருவார்கள். இதுதான் மாநகரத்தினுடைய நிலைப்பாடு. இவர்களை பற்றி ஒரு கூடுதல் தகவல் சொல்றா இருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல திடீர் தன்னுடைய படுக்கையில இருந்து பதறி அடிச்சு கொண்டு என்ன பண்றாங்க அப்ப சஹாபாக்கள் கிட்ட வந்து சொல்றாங்க, வைலுல் இல் அரபு, அரபு உலகத்துக்கு கேடு உண்டாகட்டும், அரபு உலகத்துக்கு கேடு உண்டாயிருச்சு அப்படின்றாங்க. உடனே சஹாபாக்கள் எல்லாம் கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாஜூஜ் மாஜூஜ் எந்த கூட்டத்துல எந்த இடத்துல அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த கதவுல இந்த அளவுக்கு ஒரு ஓட்டை விழுந்திருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. அவ்வளவுதான். மற்றபடி இந்த யாஜூஜ் மாஜூஜ் குறித்த வேற கூடுதலான தகவல் இப்ப இவங்க சொல்றாங்க பாத்தீங்க. நடைமுறையில சில கொள்கைவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சைனாக்காரங்களை பார்த்துட்டு இவங்களை வந்து குட்டை குட்டையா இருக்கிறாங்க, இவங்கதான் யாஜூஜ் மாஜூஜ். ரஷ்யாக்காரங்களை பார்த்துட்டு அவங்கதான் வந்து யாஜூஜ் மாஜூஜ் ஒரு கூட்டம் சொல்லி தெரியுது. இன்னும் சில மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, யாஜூஜ் மாஜூஜ் கொள்ளை மனிதர்கள், கொள்ளையா இருப்பாங்க, யாஜூஜ்னா குட்டை மனிதர்கள், மாஜூஜ்னா நட்டை மனிதர்கள், இப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அவ்வளவு கிடையவே கிடையாது. யாஜூஜ் மாஜூஜ்ங்கிற ஒரு கூட்டத்தார்கள், அவர்கள் எப்படி இருப்பாங்க ஏது இருப்பாங்கிறதெல்லாம் வந்து அல்லாஹ் ரப்புல் தான் தெரியும். ஆனா மறுமை நாளுடைய நெருக்கத்துல அவர்கள் பெரிய அடையாளமாக கருதப்படுகிறார். ஒரு கால் இவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் இவருடைய அட்டூழியம் இருக்கு பாத்தீங்களா, அட்டுழியம்னு சொல்லி மாறாது அவ்வளவு அட்டுழியத்தை செய்வார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, அதுல அவர்கள் ஒரு நதி பகுதியை கடந்து போவாங்க. சரிங்களா? நதி பகுதியை கடந்து போகக்கூடிய நேரத்துல அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா, வெளியில வந்ததுக்கு பிறகு அவங்க அட்டுழியம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த அட்டுழியம் பண்ணக்கூடிய நேரத்துல அவர்கள் ஒரு நதி பகுதியை கடந்து போவாங்க. நதி பகுதியை கடந்து போகும்போது என்ன ஆகும்னா, அதுல முதல் கூட்டத்தார்கள் முதல்ல 10 சஃப் வந்து போயிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த முதல் கூட்டத்தார் கடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய எல்லா தண்ணியும் குடிச்சு என்ன பண்ணுவாங்க, காலி பண்ணிடுவாங்க. காலி பண்ணிட்டு அவங்களோட அடுத்த கடைசியில ஒரு கேங் வரும் பாத்தீங்களா, இங்க இருந்து லைன் ஃபார்ம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு கூட்டம் போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டு இருக்கிற நேரத்துல முதல் கூட்டம் அந்த நதியை கடந்து போயிட்டாங்க. நதியை கடந்து போனது எப்படி கடந்து போறாங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா தண்ணியும் வலிச்சு எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கடந்து போறாங்க. அதே கூட்டத்துல கடைசி பகுதி மக்கள் அந்த நதியை கடந்து போவாங்கல்ல, அப்படி கடந்து போகும்போது அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தை கருதுவாங்க, இது ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு நதி இருந்திருக்கும் போல, அது இப்ப வற்றி போயிடுச்சுட்டு அவங்க பேசிக்குவாங்க. ஒரே கூட்டத்துல கடந்து போவாங்க. முதல் கூட்டம் தண்ணியை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே கூட்டத்துல கடைசியில வரக்கூடியவங்க பார்ப்பாங்க, அந்த நதியை பார்த்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு நதி இருந்திருக்கு போல என்று அவர்களுக்குள் பேசிக் கொள்வார்கள். சரி, இவங்க எப்போ அழிவாங்க அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே தஜ்ஜால கொலை செஞ்சிருவாங்க. தஜ்ஜால அழிச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் அவங்க இந்த உலகத்துல ஆட்சி பண்ணக்கூடிய நேரத்துல யாஜூஜ் மாஜூஜ் அவங்க வருவாங்க. வரக்கூடிய நேரத்துல இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபாலோ பண்ணிட்டு சில இறை நம்பிக்கையாளர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உயர்ந்த மலைப்பகுதியில போய் அவங்க தஞ்சம் அடைவாங்க, மலைப்பகுதியில ஏறுவாங்க.
அப்படி அந்த மலை கீழ்ப்பகுதியில அவர்களை துரத்தி கொண்டு இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார் போகக்கூடிய நேரத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்வார்கள். அந்த பிரார்த்தனையின் மூலமாக ஒட்டுமொத்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டமும் அழிக்கப்படுவார்கள். அழிக்கப்பட்ட எப்படி அவங்க அழிக்கப்படுவாங்க அப்படின்னா, அந்த செத்து மடிந்து கிடப்பாங்க. மடிந்து விழுந்து இருக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய கால் கீழே தரையில படணுமா பார்த்தா படாது. அந்த அளவுக்கு அவ்வளவும் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்துடைய டெட் பாடிஸ் கிடக்கும். நம்ம தரையை எங்கேயாவது தேடி கீழே வச்சிடலாம் போது கால் கீழே தரையில வைக்க முடியாது. அவருடைய சடலத்தின் மீது தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய கால்களை வைக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு கொத்து கொத்தான எல்லா யாஜூஜ் மாஜூஜ் கொலை செய்யப்படுவாரு, அழிக்கப்படுவாரு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலையை அனுப்புவான். அந்த மலையை அனுப்பிய பிறகு அங்க இருக்கக்கூடிய எல்லா யாஜூஜ் மாஜூஜ் அல்லாஹ் என்ன பண்ணிடுவான், சுத்தம் பண்ணி ஒரு ரத்த கரை கூட இல்லாத அளவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிடுவான் அப்படின்னா டோட்டலா சுத்தம் பண்ணுவான். இவங்க இன்னும் எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, அவர்களுடைய ஒரு பிரசவத்துல கிட்டத்தட்ட 1000 யாஜூஜ் மாஜூஜ ஈண்டெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதுதான் யாஜூஜ் மாஜூஜ் பத்தி சொல்லப்பட்ட மார்க்கத்தில் உள்ள செய்தியை ஒழிய, இவர்கள் இன்றைக்கு சில குழப்பவாதிகள் கிளப்புற மாதிரி அவங்க வந்துட்டாங்க, இன்னும் எந்த அளவுக்கு கம்பேர் பண்ணி பேசுறாங்க. கார்பரேட் உள்ளவங்க தான் இந்த ரஷ்யாக்காரங்க, இந்த பெரிய பெரிய பிரைவேட் கார்பரேட் கம்பெனிக்காரங்க தான் அந்த யாஜூஜ் மாஜூஜ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னா, இந்த கொக்கோகோலா கம்பெனிக்காரன் இருக்கா பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான், இருக்கிற தண்ணியை பூரா உறிஞ்சுக்கிட்டு ஜூஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறானா, அதை புடிச்சிட்டாங்க. அதை புடிச்சிட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்களா, யாஜூஜ் மாஜூஜ் ஒரு கூட்டத்தை ஒரு நதியை கடந்து போவாங்க, அந்த நதியை காலி பண்ணிடுவாங்க, அடுத்து ஒரு கூட்டம் வரும், என்னப்பா தண்ணி இருச்சப்ப என்ன காணோம் அப்படின்னு பேசுவாங்களா. அந்த மாதிரி கொக்கோகோலா கம்பெனிக்காரன் என்ன பண்றான், ஒவ்வொரு நதியா தேடி புடிச்சு தண்ணியை உறிஞ்சு எடுத்துட்டு இருக்கிறானா. எடுத்துட்டு இருக்கும் போது இன்னைக்கு நம்மள ஒரு சில சந்ததி என்ன பண்றாங்க, சில குளம் சில நதி அதெல்லாம் பார்க்கும்போது இது எப்போ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்க எல்லாம் நதி எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, இப்ப பாரு எல்லாம் காணாம போச்சு அப்படி பேசிக்குவாங்க பாத்தீங்களா. இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல அந்த கார்பரேட் கம்பெனிக்காரங்க தான் யாஜூஜ் மாஜூஜ் என்று மக்களை மடைமாற்றம் செய்து கொண்டு அதை கேட்கறதுக்கு இது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதை ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், மக்களை குழப்பிக்கிட்டு இருக்கிறான். ஆனா இதை உண்மை என்று நம்பி பின்பற்றக்கூடிய சாரர்கள் துனியால இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சரிங்களா, இதுல என்ன தெரியுது அப்படின்னா, தஜ்ஜால் வரதுக்கு முன்னாடியே யாஜூஜ் மாஜூஜ் வரதுக்கு முன்னாடியே உலகத்துல சில சாரார் இப்படி குழப்பத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தஜ்ஜால் வரக்கூடிய நேரத்துல உண்மையாவே தஜ்ஜால் வந்துட்டா அப்படின்னா, யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த அந்த நேரத்துல வாழக்கூடிய மக்களுடைய நிலை என்ன இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்துக்க. அதனாலதான் அதிகமான ஈமான் உறுதி கொண்டவர்களாக ரசூல்ல ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். இந்த துவா யார் கேட்கிறா அப்படின்னா, ஏதோ சாதாரண ஈமான்ல உறுதியற்ற ஒரு நபர் கேட்கல. இந்த துவாவை யார் கேட்கிறாங்க அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறாங்க, இறைவா என்னுடைய உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை நேர்வழியின் பால் நிலைத்திருக்க செய் என்ற துவா கேட்டது நபிகள் நாயகம். அப்ப ரசூலுல்லாவே அந்த துவாவை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப நம்ம எந்த அளவுக்கு அந்த துவாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும், நம்ம எந்த அளவுக்கு அந்த துவாவை கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதிகமா இந்த துவாவை கேட்டுக்க, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய் அப்படிங்கிற ஒரு துவா. இந்த அடிப்படையில யாஜூஜ் மாஜூஜுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சா. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, மற்ற மற்ற புகை அடையாளம் அது நடக்கும், எல்லா தீப்பிழம்புகளும் கிளம்பி அது ஒரு நிலை ஏற்படும். இப்பேற்பட்ட நிலையில உலகம் அழிக்கப்படக்கூடிய ஒரு தருணம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, யாஜூஜ் மாஜூஜ அழிப்பாங்க, தஜ்ஜால அழிப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் உயிர் வாழ்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணித்து விடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்போதான் அவங்களுடைய ரூஹ் என்ன பண்ணும் அப்படின்னா பிரியும். இது வரைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இன்னும் அவர் அழிக்கலாம் படல, அவருக்கு இறக்கலாம் கிடையாது. அல்லாஹ் இடத்துல அவர்கள் பாதுகாப்பா இருக்கிறார்கள். மறுபடியும் கியாமத் நாளுடைய நெருக்கத்துல வருவாங்க, ஆட்சி புரிவாங்க, அப்போ வாழ்வாங்க, மரணிப்ப நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க, மரணிச்சிருவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்ததுக்கு பிறகுவே ஒரு கூட்டம் என்ன பண்ணும், குஃப்ரியத்து கூட்டமா மாறும். எந்த அளவுக்கு அப்போ அல்லாஹ் எப்போ இந்த உலகத்தை அழிவான் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்க மாட்டாங்க. டோட்டல் வேர்ல்டு என்ன ஆகும் அப்படின்னா காஃபிரா மாறி குஃப்ரியத்துல போயிடுவாங்க. எப்போ அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்வதற்கு ஒரு நபரும் இந்த உலகத்துல இல்லையோ
அந்த அன்னைக்குதான் அல்லாஹ் என்ன பண்ணுவா, இந்த உலகத்தினுடைய அழிவு ஆரம்பித்து சூர் ஊதப்படும். அது எப்படி ஊதப்படும், எப்படி உலகம் அழியும், உலகம் அழியக்கூடிய அந்த நேரத்துல இந்த இந்த உலகத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு கேடு ஏற்படுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த சொற்பொழிவுகள்ல பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.